அதுதான் சிவன்மலை. இதோ இங்கே பார், தெரிகிறதா? அதுதான் சென்னிமலை. சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இந்த சின்னமலை புடுங்கிக் கொண்டான் என்று அந்த ஆயுதரிடம் போய் கூறு. புறப்படி இருந்து. பாரதி உப்புக்கு வரி போட்டிருக்கிறான். பெரிய எல்லாரும் மிகப்பெரிய யோசிச்சு கொடுங்க. இவரை பார்த்தா காவல்துறை ஆயுதப்படை கொண்டிருக்கும் போது நானே ஒரு வழியாயிருப்பேன், பாத்ரூம் போகாம நான். ஆனால் என்னுடைய நடிப்புக்கு வரும்போது இவர் பண்பு, இவருடைய பணிவு காவல்துறையெல்லாம் இல்லை. என்ன அதாவது பதவி வரும்போது பணிவு வேண்டும். அதே மாதிரி பதவி விருதுகள் வாங்கும் போது திமிர் வரக்கூடாது. ஏன்னு கேட்டால் பெருமை சொல்ல 2 சாக்கு மூட்டை கட்டி போட்டு வச்சிருக்கேன். ஷோகேஸ் 2ல் ஒரு 850 சீல்டு இருக்குது. இவர் கூட சீல்டு கொடுக்கறதா கூட்டாத, நான் முதல்ல தான் கட்டிட்டு போனேன், எனக்கு வேண்டாம். அது மாதிரி பணிவு அடக்கம் சொல்கிறத 10 தடவை கேட்பேன். அதை விட இவர்கிட்ட இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லோரும் அப்படி புத்தகத்தை வாசித்து பழகுங்க. நிறைய புத்தகம் எழுதுறாங்க, உள்ளே போங்க, உள் வாங்குங்க, அப்புறம் உள்ளே வாங்கிட்டு படிங்க. அதுக்கு தான் ஒரு குரல், கற்க கசவர கற்பவை கற்றவன் நிற்க அதற்கு தகன்னு வல்லவன் சொல்லிக்கலாம். இவர் எனக்கு பைத்தியம் முடிச்சவர் பார்த்தா சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன். எல்லாரும் சொல்கிறேன், இதை பண்ண அது பண்ண இல்லை மேக்கப் ஓகே மேக்கப் பண்ணி கூட என்னடா வச்சுட்ருக்கேன், எப்படா பாசவங்க, எப்படி இருப்பான் நவாப்பு வெளியெல்லாம் சொல்லிட்டு அவனோட பேசி திரும்புவேன். இவர் மட்டும் என்ன பண்ணுவார் தெரியுமா? அதனால தான் இன்னைக்கு பாரதி விஜயராஜ், காவல்துறை விஜயராஜ் எல்லாம் பார்த்தா புத்தக காட்சி மூளையில் ஒருத்தர் இதுக்கு ஒரு நின்று தலையாம் தலை அதை உடை யார் தலை விதிப்பதற்கு எங்கிருந்து வந்தான் ஆற்றல் தோல் இருக்கலாம் அண்ணக்காவடிகள் அப்படின்னு போட்டிட்டு நடந்துட்டு இருப்பார். சீன பிறந்தா வரும், லைட்டாக பிறந்தா அடிப்பான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டு இருப்பார். அந்த ஊக்கம் வந்தால் தான் பாருங்க. ஒன்றில் வெள்ளிப்பணி மாதிரி பாரதி பாட்டெல்லாம் உள்ளிருந்து பாடணும், உணர்வோடு பாடணும். ஒன்றும் இல்லை, ஆடிட்டோரியம் 3500 பேர் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் யங்ஸ்டர் தமிழ்நாடு இல்லை த்ரோட் இந்தியா டு கன்னியாகுமரி இருக்கிற படிக்கிற குழந்தைங்க அத்தனை பேர் எம்எஸ்சி பிஎட்டெல்லாம் வந்திருக்காங்க. என்னுடைய நாடகம் அது நடக்குது. அது நடக்கும்போது அதுக்குள்ளே போகணும். லாஸ்ட் வாபூசி சாகும்போது இவருக்கே தெரியும், ஐயா புத்தமிழ் நிறுவனர் இதே அறையில் சமூகமான தமிழ் பேசுகிற ஒரு டீச்சர், அந்த மாதிரி நடிகையாக மாற்றணும். அந்த மாதிரி பச்சைமரம் பேச தமிழ் நடத்த பாடம் அருமையான நீ நடிக்கிறேன். அது வாபூசிக்கு மனைவியா, ஐயா கொடுத்த பாக்கியம் சொல்லித்தரேன் சிரிக்கிறார். கடைசி வாபூசி உயிர் போகும். உயிர் போகிறதுனால அவர் கேட்பார், பாடு பாரதி பாரதி அந்த பாட்டை பாடு, தாகம் போய் தண்ணி கொண்டு வருவோம். தண்ணி கொண்டு தமிழ் தத்துவார் வாபூசி உடம்பு சரியில்லை, தண்ணி போய் இங்கே விழுகு. உனக்குமா என்னை புரியவில்லை, தாகம் சுதந்திர தாகம் பாடு அப்படின்னு சொன்னேன். அதாவது இப்போ நீயும் இந்த சுதந்திர தாகம் அப்படி பாடி முடிக்கும் போது உயிர் போகும். நான் சொல்லிட்டேன் 3000 பேர் உட்காந்துருக்கான். கடைசி வரைக்கும் அது கேட்கணும். டயலாக்கெல்லாம் நிறையா மனோகர வசனம், ஒரே வசனம், ஒரே டயலாக், அவ்வளோதான். அது ஆடிட்டோரியம் போய் சேர்ந்தோம். ஓகே அப்படி இங்கே தான் நடித்து 5 தடவை நடித்தான். ஒன்றே ஓடுவேன் சொல்கிறபடி அழுது தண்ணி வந்தே திரும்பி கண்ணில் அது அப்போ தான் நீ ஒரு சிறந்த நடிகையாக வர முடியும். ஒன்றே பண்ண வசனம் தெரியுங்களா, உயிர் இன்னும் நாடு விடுதலை செய்யவில்லையா, மக்கள் இன்னும் சுதந்திர காட்சி சுவாசிக்கவில்லையா, இது நாடு விடுதலை செய்யவில்லையா, மீனாட்சி அப்படின்னு அப்படி உயிர் போய் வந்தே மாதம் உயிர் போகணுங்க என்னங்க அப்படிமா என்னங்க ரீச் கடைசி வரைக்கும் அப்படியே நின்று சொட்டாக தண்ணி போகும். உடனே நல்லது ஒரு வேலை செய்து நடக்கலை விடுதியில் எறிவது உண்டோ அப்படின்னு அந்த சாகுங்க. இவர் வெள்ளிப்படி மலைக்கு அது மட்டும் நல்லது.
வெள்ளிப்பனி மழையின் மீதுலவுவோம், அடைமேளை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்யுவோம், பள்ளித்தளம் அனைத்தும் கோயில் செய்யுவோம். எங்கள் பாரத தேசம் என்று தோற்றுவோம், எங்கள்